ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட டாபிக் டாக்கிஃபைலாக்சிஸ் அப்படிங்கிறது தான். டாக்கிஃபைலாக்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம வந்து போன வீடியோல என்ன பார்த்தோம்னா டாலரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். டாக்கிஃபைலாக்சிஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் டாலரன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து டாக்கிஃபைலாக்சிஸ் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாலரன்ஸை பொறுத்த வரைக்கும், டாலரன்ஸ்னா நம்ம என்னன்னு படிச்சோம், டாலரன்ஸ் அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடா நம்ம வந்து ஒரு சில ட்ரக் எடுத்துக்கும் போது ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி கம்மியாக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு பேரு நம்ம டாலரன்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க டாக்கிஃபைலாக்சிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னா ரேபிட்லி வித்தின் ஃபியூ டோசஸ், அதாவது அதுல வந்து வித்தின் ஃபியூ டோசஸ், அதாவது கம்மியான நேரத்துல ஷார்ட் டைம்ல ரிப்பீட்டட் டோஸ் வித்தின் ஷார்ட் பீரியட்ல அதாவது கம்மியான டைம்ல ரிப்பீட்டடா சில ட்ரக் டோசஸ் நம்ம எடுத்துக்கும் போது அதோட ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாயிருச்சு, ரெஸ்பான்ஸ் சடனா கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து டாக்கிஃபைலாக்சிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாலரன்ஸ் வேற, டாக்கிஃபைலாக்சிஸ் வேற. டாலரன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாசம் இல்லை அப்படின்னா ஒரு 10 நாள் இல்லைன்னா ஒரு 2-3 நாள் தொடர்ந்து அதே ட்ரக் வந்து நம்ம மறுபடியும் எடுத்துக்கும் போது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த டோஸோட ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும், அதுக்கு பேரு டாலரன்ஸ். ஆனா இங்க டாக்கிஃபைலாக்சிஸ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் டாலரன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா ரேபிட்லி ரிப்பீட்டட் டோஸ் வந்து வித்தின் ஷார்ட் பீரியட்ல நம்ம எடுத்துக்கும் போது, வித்தின் ஷார்ட் பீரியட்ல அதாவது கம்மியான நேரத்துல ரிப்பீட்டடா சில டோசஸ் எடுத்துக்கும் போது சடனா வந்து ரெஸ்பான்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து டாக்கிஃபைலாக்சிஸ் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு டாக்கிஃபைலாக்சிஸ்னா என்ன அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த டாக்கிஃபைலாக்சிஸோட மெக்கானிசம், அது வந்து எப்படி வந்து இந்த டாக்கிஃபைலாக்சிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மெக்கானிசத்துல வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரிசெப்டார் டீசென்சிடைசேஷன் அப்படிங்கிறதான். ரிசெப்டார் டீசென்சிடைசேஷன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இப்போ எந்த ஒரு செல்லா இருந்தாலும் சரி அதோட ரெஸ்பான்ஸை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அதுல ரிசெப்டார்ல போயிட்டு ட்ரக் போய் பைண்ட் ஆகணும். அந்த மாதிரி பைண்ட் ஆகும்போது இப்போ ஷார்ட் டியூரேஷன்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரிசெப்டார்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிசெப்டார்ல வந்துட்டு ஒரு ட்ரக் வந்து ரிப்பீட்டடா அந்த ரிசெப்டார் வந்து ட்ரக் வந்து மறுபடியும் பைண்ட் ஆகும்போது இந்த ரிசெப்டாரோட சென்சிட்டிவிட்டி வந்து லாஸ் ஆயிடும். சென்சிட்டிவிட்டி வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ரிசெப்டாரால அந்த பர்டிகுலர் ட்ரக்குக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்க முடியாது, அதோட சென்சிட்டிவிட்டி வந்து லாஸ் ஆயிடும். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ரிசெப்டார் டீசென்சிடைசேஷன் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து ரெண்டாவது மெக்கானிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளீஷன் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோபமைனா இருக்கலாம், இல்லைன்னா செரட்டோனினா இருக்கலாம். செர்டன் ட்ரக்ஸ், சில ட்ரக்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் இல்லைன்னா கம்மி பண்ணும். அந்த மாதிரியான ட்ரக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ட்ரக்ஸை நம்ம ரிப்பீட்டடா ஷார்ட் டைம்ல நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோபமைன் அப்புறம் செரட்டோனின் இதோட ரெஸ்பான்ஸ், இதோட டிப்ளீஷன், அதோட இது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு டாக்கிஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டிப்ளீஷன் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட டிப்ளீஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இது ஒரு மெக்கானிசம். அடுத்து தேர்ட் மெக்கானிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷன் பேத்வே. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரிசெப்டார் டீசென்சிடைசேஷன் ஆகுது இல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து செல் இருக்குது, செல்லுக்குள்ள சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷன் மெக்கானிசம் வந்து செல்லுக்குள்ள நடக்கும். அப்போ செல்லுக்குள்ள சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷன் மெக்கானிசம் நம்ம சில ட்ரக்ஸை அகைன் மறுபடியும் ரிப்பீட்டடா சில ட்ரக்கை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த உள்ள இருக்கிற சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷன் மெக்கானிசத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வரும். அதாவது இதுல வந்து டவுன் ரெகுலேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். நார்மலா நடக்கிறது டவுன் ரெகுலேஷனா ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இது ஒரு மெக்கானிசம். அடுத்து லாஸ்டா ஒண்ணு பாத்தீங்கன்னா பார்மகோகைனெடிக் சேஞ்சஸ். இப்போ ரிப்பீட்டடா நம்ம ட்ரக் எடுத்துக்கும் போது என்ன ஆகும், அதுல வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஒரு சில ட்ரக் எடுத்துக்கும் போது மெட்டபாலிசம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன, என்சைம்ஸ் வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆகும். ஒரு ட்ரக் மெட்டபாலைட் பண்றதுக்கு என்சைம் இன்வால்வ் ஆகும். அப்போ மெட்டபாலிசம் வந்து ரேபிடா வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ட்ரக்கோட ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து மேஜரா இந்த 4 மெக்கானிசத்துல தான் வந்து டாக்கிஃபைலாக்சிஸ் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்கிஃபைலாக்சிஸ் வேற, டாலரன்ஸ் வேற. டாலரன்ஸ் அப்படின்னா 1 வீக்கா இருக்கலாம் இல்லைன்னா 10 டேஸா இருக்கலாம். ஆனா டாக்கிஃபைலாக்சிஸ் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடா ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட்ல வந்துட்டு நம்ம சில டோசஸ் வந்து எடுத்துக்கும் போது சடனா ரெஸ்பான்சஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுதான் வந்து டாக்கிஃபைலாக்சிஸ். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரேட்ஸ் அப்படிங்கிறதான்.
நைட்ரேட்ஸ் வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஞ்சனா பெக்டோரிஸ்க்கு வந்து அதாவது செஸ்ட் பெயினுக்கு வந்து நம்ம எடுத்துப்போம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் பீரியட்ல நம்ம வந்துட்டு மறுபடியும் டோசஸ் நம்ம நைட்ரேட்ஸ் கொடுக்கும்போது, அதாவது நைட்ரோகிளிசரின் கொடுக்கும்போது அதோட ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நைட்ரேட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீ பீரியட் நைட்ரேட் ஃப்ரீ பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டோசஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம் டாக்கிஃபைலாக்சிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே ஃபியூச்சர்ல நம்ம நிறைய பார்மகாலஜி வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.